நான் கேட்குறேன், பிறக்கும் போதே சாக போகிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவங்கவுங்களுக்குன்னு சாவு வரும்போது தானே அதனுடைய வலி தெரியுது. ரொம்ப ஃபீமேல்ஸை நிறைய பேர் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வார்த்தையால் மனசு நோகடிச்சு திட்டியிருக்காங்க. நான் கேட்குறேன், எதுக்காக அப்படிப்பட்டவங்களோட வேறு வழி இல்லாமல் காலை பிடிச்சிக்கிட்டு எதுக்காக கடைசி வரைக்கும் வாழணும்? ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூத் என்னன்னு நான் சொன்னேன்னா, இது கொஞ்சம் அஃபென்சிவாக இருக்கும் லவ் குரு, பட் இருந்தாலும் உண்மைங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். இந்த டாக்ஸிசிட்டிங்கிற ஒரு டேர்மை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன தான், அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லணும்னா அப்யூசிங். 44 வயசில் ஒரு பொம்பளை கூட்டி இங்கே உட்கார வச்சுட்டு, உங்களோட முதல் காதல் என்னென்னா என்ன கேள்வி இது? பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட கேட்பார் அவர் இதெல்லாம். இது உங்களுக்கு மறுபிறவி எடுத்த மாதிரி தான் மீண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கல்பனா, ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒர்க் அவுட் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? ரிலேஷன்ஷிப்னாவே வந்துட்டு இவரே சொல்லிட்டாரு, ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் ஆகணுமா இல்லை அவுட் ஆகணுமா? இது ரெண்டுத்துல தான் ஏதாவது ஒன்று ஆகணும்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்ததை பார்க்கும்போது ஒர்க் ஆகணும், அவுட் ஆகணும், ஆர் ஒர்க் அவுட் ஆகணும்னே அவசியம் இல்லைங்க. ரிலேஷன்ஷிப் தான், அவ்வளோதான். உடலுக்கு மாத்திரம்தான் இந்த ரிலேஷன்ஷிப் டேக்ஸ்லாம் ரொம்ப அட்டாச் ஆகிருக்கும்னு எனக்கு தோணுது. மனிதனுக்குள்ளே சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்குன்னு பார்த்தா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ஃபார்மில் தான் இருந்தாகணும். அதுக்கு வேறு தியரி ஒத்துக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் காம்ப்ரமைசிங்காக ஒரு தியரி நான் இது வரைக்கும் கேட்கல. ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறது இருக்குது. இப்போ நமக்கு அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மகளாக பிறக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடைசி வரைக்கும் மகள் தான். அதில் என்ன நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மாற்ற முடியும்? அதில் நமக்கு பிடிச்சது நடக்குதா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்கிறோமே தவிர்த்து, அது சரியாக நடக்கலைங்கிற பேசிஸில் தான் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடினா ஒர்க் ஆகுதுங்கிறோம், இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து யாருமே வந்து அவுட் ஆகவே முடியாது. ஸோ இட் இஸ் லைக் ஐதர் யூ ஒர்க் இட் ஆர் யூ டூ ஆர் டைங்கிற மாதிரி தான் அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு தோணுதுங்க. இப்போல்லாம் வந்து இந்த ட்ரூ லவ், ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒருத்தங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த விருப்பத்தை சொல்லுறதுக்கே பல நாட்கள் எடுத்துப்பாங்க. விருப்பத்தை சொல்லுறதுக்கே யார் மூலமாக தூது அனுப்புவாங்க. இப்போல்லாம் வந்து ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா தைரியமாக சொல்கிறாங்க நல்ல விஷயங்கள். அதே சமயத்தில் அந்த லவ்ல வந்து ட்ரூ இருக்கா, லாயல்ட்டி இருக்கா, இல்லை மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ட்ரூ லவ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லவ் இஸ் லவ், அவ்வளோதான். அந்த லவ்ங்கிறதுக்கு இப்போ வாட்டருடைய உண்மையான கலர், வாட்டர் ரொம்ப சுத்தமாக இருக்குது, தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்க, நல்ல பியோர் வாட்டருங்க, டிஸ்டில்டு வாட்டருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஸ்டில்டு வாட்டருக்கு ஒரு கலரே வைக்க முடியாது. வாட்டர் கலர் இருந்துச்சுன்னா தான் அது வந்துட்டு இது வந்து கடல் தண்ணி, இது அந்த மாதிரி, இது இந்த கலப்படம் இருக்கிற தண்ணி, இந்த கெமிக்கல் சேர்ந்த தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். லவ் இஸ் லவ், அது அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ட்ரூ லவ் ஃபால்ஸ் லவ் அப்படிங்கிறதுல சிலது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, சில இடத்துக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுப்போம், சில இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை, சில இடத்துல நம்மளும் கொடுக்கறது இல்லை, அதையும் ஒத்துக்கணும். சுயநலமாக ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். சுயநலம் இருக்கு, சுயநலம் தானே இருக்குது, சுய கெடுதின்னு ஒன்றும் இல்லைல்ல. சுயநலம்ங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறையோ இல்லை அதுக்கு ஒரு நியாயமான ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அதுக்குன்னு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ் இஸ் லவ், அவ்வளோதான். ட்ரூ லவ்ங்கிறது லவ், அவ்வளோதான். அது வேணால் இருக்குன்னு சொல்லலாம். அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நிறைய இட்ஸ் வைட் ஸ்ப்ரெட். ட்ரூ லவ்ங்கிறதுலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க. பொதுவாக வந்து ஒரு லவ்வில் வந்து நிறைய பிரேக்கப் வர்றதுக்கான காரணங்களை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில். ஆனால் போக போக என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல ஒரு விதம் இருக்குது, புரிஞ்சிக்க முடியல நாங்கள் அதை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு மனுஷனும் வந்து சொல்லுவாங்க, சேஞ்ச் இஸ் வாட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஆக்சுவலாக உண்மைதான். ஆனால் எந்த மாதிரியான மாற்றம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, இப்போ பாலில் வந்து தயிர் விட்டிங்கன்னா அந்த பால் மொத்தமாக வந்து மாறி தயிராகுது. அது தயிராக இருக்கும் போது நம்ம சாப்பிட முடியுது. இதே பால் வந்து ஜெர்ம்ஸ் பாக்டீரியானால கெட்டு போயிடுச்சுன்னா அப்பவும் அந்த பாலில் நடக்கிறது மாற்றம் தான். ஆனால் அந்த பால் வந்து நம்மளால் குடிக்க முடியாது. இவ்வளோதானே வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள். மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்களாக மாறுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லலாம்.
அதாவது நம்மளா வந்துட்டு நமக்கு ஒரு விஷயம் சரியில்லைன்னு தோணுது, இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுது, கம்மி பண்ணணும், இல்லை சில விஷயங்கள் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்மளை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்மளை அடித்து அதனால மாற்றம் அடையிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ப்ரெஷர் எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்கும் மாத்திரம் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே ப்ரெஷரில் தான் போய்கிட்டு இருக்கு. ப்ரெஷர்னா எல்லாரும் வந்து டென்ஷன், பிபி அந்த மாதிரி நெகட்டிவாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரெஷர் அப்படின்னா ஃபோர்ஸே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் வந்துட்டு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க மாற்றங்கள் நடக்குதுன்னு. அந்த ஃபோர்ஸ் எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிகிரியில் வேரியண்ட் ஆகுது. அப்படிங்கும் போது மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய சரௌண்டிங்க்கு, சுச்சுவேஷனுக்கு அது தேவையா, அவசியமா அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதில் வந்துட்டு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு அவங்க பேசுனது உண்மைதான். அன்னைக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கு, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கு, அன்னைக்கு இருந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்துட்டு புரிதல் ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த புரிதல் அவங்களுக்கு அன்னைக்கு போதுமானதா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஏவும் மாற்றங்கள் அடைஞ்சுக்கிட்டே தான் வருவாங்க, பியும் மாற்றங்கள் அடைஞ்சுக்கிட்டே தான் வருவாங்க. ஒரு மனிதனுடைய மாற்றத்தை பார்த்து இன்னொரு மனிதன் வந்துட்டு ஏளனமாக பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவனுக்கு அவங்களுக்கு புரிஞ்சவரை தெரிஞ்சவரை மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. முந்தா நேத்து இருந்த மாற்றத்துக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு இருக்க போற மாற்றத்துக்கு 2 பேரும் அடாப்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது தான். அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு இருக்கிற புரிதலுக்கு இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கடந்து போறாங்கங்க. அது துன்பமா இருக்கலாம், சந்தோஷமா கூட இருக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இருந்த இடத்துலேருந்து ஒரு 2 படி சறுக்கி விழலாம். எல்லாருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் இந்த மாற்றம் ஒரு புரிதலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்துங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பேசாம போதி மரத்துக்கு கீழே போயிட்டு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெசாதிக்கு வாயை மூடிட்டு பேசாம உட்காந்துருங்க. இதுதான் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்புனா வந்துட்டு ஈக்குவல் டு ஹாப்பினஸ்ன்னு உங்களுக்கு வந்துட்டு எப்படி யார் சொன்னது? சரி, அப்படி ஹாப்பினஸாக இருக்கணும், ஹாப்பினஸோடு இருக்கணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை வருதுன்னு ஒரு தரப்பினர் சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு ரிலேஷன்ஷிப்பு? தனியாக போயிட்டு சன்னியாசமாக இருக்கலாம்ல. அப்படி முடியாது. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. சோஷியல் அனிமல்னால் வந்துட்டு எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக தான் பேசணும். நம்ம எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கோம். ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு சந்தோஷம் மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போனாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் டிசப்பாயின்மெண்ட் தரும். சந்தோஷம் இல்லைன்னா தேவையில்லை அந்த ரிலேஷன்ஷிப்னு தூக்கி போட்டுட்டு போகிறோம். சில சந்தர்ப்பங்களில் அப்படி விலக வேண்டியது வரும் சூழ்நிலைகள். அப்போ ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும். பட் ஹாப்பினஸ் மாத்திரம்தான் அப்படின்லாம் கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அது வந்து லவ்ங்கிறது எப்படி ஒரு விஷயம், அது ஒரு தன்மையோ, அதே மாதிரி உறவு அப்படிங்கிறது ஒரு தன்மை. அதை போஷிக்கிறோமா, அதை வந்து தூக்கி எறிகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. லவ்ல ரிலேஷன்ஷிப்பில் வந்து பொசசிவ்னஸ் வேணுமா இருக்கக்கூடாதா? பொசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன தெரியுமா? we are not actually possessing anything, or in other words டெம்பரரியாக எல்லாத்தையும் பொசஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து ஜனனம்ங்கிற இருக்கும் போது மரணம்னு ஒன்று இருக்குது. இந்த மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னத்தை பொசஸ் பண்ண போகிறீங்க? ஆர் நான் என்னத்தை பொசஸ் பண்ண போகிறேன்? என்னோட பாடி, நான் இது நாள் வரைக்கும் என் ஆத்மா குடியிருக்கிறேன், என் பாடியை மாத்திரம் தான் இது நாள் வரைக்கும் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாடிக்குள்ளேயே 1008 விஷயம் நடக்குது. என் கிட்னி நான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, என் ஹார்ட்டு நான் சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது. என்னோட சொந்த புத்தி தான் அதுவே வந்து கட்டுக்கடங்காமல் குரங்கு மாதிரி பல விஷயத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால் என்னோட இமோஷன்ஸே பல விஷயங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு எனக்குள்ளே நானே ஒர்க் பண்ணணும். அப்படிங்கும் போது என்னை போல இம்பர்ஃபெக்டாக இருக்கிற இன்னொரு பர்சன் கிட்ட மாத்திரம் எதுக்காக அந்த தேவையில்லாத பொசசிவ்னஸ்? லவ்ங்கும் போது நான் இது ஒரு ஒண்டர்ஃபுல் பேசேஜ் நான் வந்துட்டு பைபிளில் படிச்சிருக்கேன். லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறதே ஆக்சுவலாக வந்து இது நாள் வரைக்குமே அது நெகட்டிவ்லேயும் பிரச்சனைகள்லேயும் தான் கொண்டு போய் ஒருத்தரை விடுதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. லவ்னா ஃப்ரீடம் இருக்கணும். நமக்கு நம்மளுடைய செல்ஃப் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு நமக்கு அங்கே வந்து இடம் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட செல்ஃப் ஒப்பீனியன் நம்ம எப்படி சொல்கிறோமோ, நமக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பர்சனுடைய செல்ஃப் ஒப்பீனியனை வாங்கிக்கிறதுக்கும்
கேட்கறதுக்கும் நமக்கு காதுகளோ அதுதான் இன்னும் ஜாஸ்தி கெப்பாசிட்டி. நமக்கு வந்து ஒரு வாய் தான் இருக்குது, 2 காது இருக்குது. அப்போது வாய் பேசுகிறத விட அதிகமாக காது கேட்கணும் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி ட்ரூ. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து நம்மளை மாத்திரம், ஏன்னா இது எல்லாத்துலேயும் பேசும்போது நான் என்னுடையது நமக்கு அது மாத்திரம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். நான் சந்தோஷமாக இல்லைன்னா நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நான் பேசலாம். ஆனால் என்னால் உண்மையாக அந்த மற்ற ஒரு பர்சன் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையாங்கிறது என்றைக்காவது நம்ம உட்காந்து சர்ச்சை பண்ணுறோமா, அதை பற்றி உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா? நம்ம பண்ணுறது கிடையாது. அதையும் 2 சைட்லேயும் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் இந்த உண்மை அப்படின்ற ஒரு விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த உண்மைத்துவம்லாம் பார்க்க முடியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் உறவுகளில் வந்துட்டு உண்மைத்துவம் அப்படிங்கிறத விட புரிதல் தான் அதிகமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன அதை சொல்லலாம், நான் உண்மையை மாத்திரம்தான் நான் பேசுவேன், முட்டாள்தனங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பேஷண்ட்டு, கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க இன்னும் சில நாளில் அவங்க வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு அந்த பேஷண்ட்டுக்கிட்ட போயிட்டு டாக்டர் வந்துட்டு நீங்கள் கேன்சர் பேஷண்ட், நீங்கள் வந்து 4-5 நாள் செத்து போயிட போகிறீங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக பிளண்ட்டாக, நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக பேசுகிறேன், நான் டாக்டர் ஆக்கும், என் தொழிலில் நான் வந்து வாழ்க்கையில் பொய்யே சொன்னதில்லை இப்படின்லாம் சொன்னேன். இது நல்லாவா இருக்குது? எல்லாரும் இதே லெட்ஸ் புட் இட் இன் திஸ் வே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டாக்டர் வந்து தெரிவிக்கணும் அந்த பேஷண்ட் கிட்டக்க, பட் அட் த சேம் டைம் ரொம்ப நெகட்டிவாகவும் அந்த பேஷண்ட்டோட மனசை வந்து, ஏன்னா நான் கேட்குறேன், பிறக்கும் போதே சாக போகிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவங்கவுங்களுக்குன்னு சாவு வரும்போது தானே அதனுடைய வலி தெரியுது. ஆர் அவங்கவுங்க குடும்பத்தில் சாவு நடக்கும்போது தானே அந்த வலி நமக்கு தெரியுது. உலகத்தில் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் உட்காந்து நம்ம கண்ணீர் வடிச்சிட்ருக்கோம், இல்லை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக நம்ம துடிக்கிறோமா? 2 நாள் யோசிக்கிறோம், அந்த போரில் இத்தனை பேர் இறந்தாங்க, இங்கே குண்டு அடிப்பட்டு இறந்தாங்க, இங்கே இத்தனை பெண்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், அப்படி இப்படிலாம் நிறைய நம்ம கேட்குறோம். மனுஷனுக்கு மனுஷன் கண்டிப்பாக நமக்கு ஒரு பரஸ்பர ஒரு பேசிக்கான ஒரு ஐயோ பாவம் என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் எல்லாருக்கும் உட்காந்து சீரியஸாக இருக்கும். ஏன் அப்பா இறக்கும் போது தான் எனக்கு இன்னும் ஜாஸ்தி கண்ணில் தண்ணி வரும். ஒரு 4 நாள் மற்றவங்களுக்காக நான் அழுதேன்னா 40 நாள் எங்கள் அப்பாவுக்காக நான் மேபி உட்காந்து அழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உண்மை இதில் என்ன அப்படின்னா புரிதல் தான். அந்த டாக்டர் வந்து அந்த கேன்சர் பேஷண்ட் கிட்ட இப்படி சொல்லலாம், எல்லாரும் ஒரு நாள் சாகத்தாயே போகிறாங்க, கவலைப்படாத, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நல்லபடியாக வாழு. ஏன்னா அதுக்கு மேலே வந்துட்டு டேப்லெட் சாப்பிட்டாலோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ அந்த பேஷண்ட்டை இனி குணப்படுத்தி அந்த பேஷண்ட்டை பல வருடங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டை வாழ வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் சொல்ல போகிறது அவனுக்கு மரண செய்தி தான். ஆனால் அதை வேறு மாதிரி சொல்லிட்டு போகலாம். இட் டசன்ட் காஸ்ட் அஸ் எனிதிங் எக்ஸ்ட்ரா இல்லைங்க. அந்த மாதிரி நான் ஒருத்தருக்கு நான் வந்துட்டு என்னுடைய நான் நேசிக்கிறவங்களுக்கு கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு பொய்யே சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் உண்மைகள் பேசித்தான் ஆகணும். ஆனால் எந்த நேரத்தில் ரைட் திங் டன் இன் அ ராங் டைம் கேன் பிரிங் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். நம்ம செய்யறது சரியான விஷயந்தான், ஆனால் அதை தப்பான டைமில் நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா அந்த விஷயத்துக்கு உண்டான அந்த நீங்கள் சொல்கிற அந்த உண்மைத்துவம், நல்ல ஒரு 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 நற்துவம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எசன்ஸ் ஆஃப் குட்னஸே போயிடும். உங்களோட முதல் காதல்? இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாதுல்ல. 44 வயசில் ஒரு பொம்பளை கூட்டி இங்கே உட்கார வச்சுட்டு உங்களோட முதல் காதல் என்னன்னா என்ன கேள்வி இது? பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட கேட்பார் அவர், இதெல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு இளிச்சவாய் கிடைச்சேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வச்சு முதல்ல கேட்குறாரு. எல்லாருக்குமே இருக்கும்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் சொல்லுவாங்க, நிறைய வந்த பிறகும் அப்பவும் காதல் இருக்கணும். அந்த வயசான பிறகும் சில பேரோட லவ்லாம் பார்க்கும்போது ஒரு கேரிங் இருக்கும். அவங்க நடக்க முடியாது, கைப்பிடிச்சி இவங்க கூட்டின்னு போகிறதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்துட்டு சில காதல்லாம் வந்து டக்குன்னு இன்ஸ்டன்ட் சின்ன பிரச்சனையாக பிரேக்கப் அப்படின்னு தேடி போகிறாங்களே. இப்போ வந்துட்டு டக்குன்னு பிரேக்கப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து பிரேக்கப் ஆகிறத பற்றி நிறைய நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அந்த காலத்தில் வந்து பொண்டாட்டியை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபீமேல்ஸை நிறைய பேர் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வார்த்தையால் மனசு நோகடிச்சு திட்டியிருக்காங்க. நான் கேட்குறேன், எதுக்காக அப்படிப்பட்டவங்களோட வேறு வழி இல்லாமல் காலை பிடிச்சிக்கிட்டு எதுக்காக கடைசி வரைக்கும் வாழணும்? ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூத் என்னன்னு நான் சொன்னேன்னா இது கொஞ்சம் அஃபென்சிவாக இருக்கும் லவ் குரு, பட் இருந்தாலும் உண்மைங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். வயிற்று பொழப்புக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இமோஷ்னல் நீட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க.
ஒருத்தர் வந்துட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வந்துட்டு கஷ்டம் இல்லைங்கும் போது அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் காதல், கவிதை இதெல்லாம் வந்துட்டு பயங்கர இந்த கற்பனை உலகத்தில் ஃப்ளோட் பண்ணுற நிறைய விஷயங்கள் பேசுனீங்கன்னா, அடபோயா இருந்தால் எனக்கு ஒரு வா சோறு போட்டு போ, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் இந்த ஒரு அருமை பெருமை தெரியாமல் கூட ஒரு நல்ல கணவன் வாச்சோ இல்லை நல்ல மனைவி வாச்சோ கூட பல பேர் அவங்களோட வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் நாசம் பண்ணிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை விஷயத்த. இது இது என்ன, இது ஒரு ஸ்ட்ரிக்டான இதுதான் ஒரு பதில்னு வந்துட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயம். வயசானவங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ லவ் குரு சொன்ன மாதிரி வயசானவங்க நரமுடியில் கூட கேர் எடுத்துக்கிட்டவங்க நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். 20 வயசில் 30 வயசில் பொண்டாட்டியை சட்டையே பண்ணியிருக்க மாட்டார் அவர். 60 வயசில் வந்துட்டு அலமேலு காஃபி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்பாரு. அந்த 60 வயசில் வந்துட்டு தோ எடுத்துகிட்டு வராங்கன்னு போவாங்க. இது என்ன கெமிஸ்ட்ரின்னு நமக்கு புரியாது. இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய தாத்தா பாட்டியை நான் பார்த்துருக்கேன். ஒரு கொடுமையான பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சு, ஒரு சைக்கோ பொண்ணுக்கிட்ட ஒரு பாவப்பட்ட ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் லவ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இனி நான் பின்வாங்க மாட்டேன், காதலே எனக்கு கண், அதுதான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக உயிர்னு நினைக்கிற ஒரு விஷயத்திலே கொண்டு போய் உயிரை நீக்கிக்கிற ஒரு விஷயமும் முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான். இல்லை டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்ல டாக்ஸிக்காக மாறி போகுது. எதனால டாக்ஸிக்காக மாறி போகுது? ரிலேஷன்ஷிப் டாக்ஸிசிட்டின்னு சொன்னாவே அதுக்கு காரணம் அது பிகாஸ் அந்த டாக்ஸிசிட்டிங்கிற ஒரு டேர்மை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன தான், அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லணும்னா அப்யூசிங். வார்த்தையாலேயோ ஒருத்தருடைய உணர்வுகளையோ ஒருத்தருடைய இதையோ வந்துட்டு நம்ம புண்படுத்துறது, கொள்வது, தவறுகள் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு அப்யூசிவ் அப்படிங்கிற விஷயத்தில் போயிடுது. அதுதான் வந்து நம்ம டாக்ஸிசிட்டின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அந்த அப்யூசிவ் ஸ்டேட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு காரணம் வக்ர புத்திகள், தவறான இன்புட்ஸ். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வி ஆர் ஆப்போசிட் செக்ஸ் இல்லையா, ஒரு ஆணுக்கு ஆப்போசிட்டான ஒரு செக்ஸில் தான் பெண்ணுங்கிறவங்க இருக்காங்க. இந்த 2 பவரும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஈஸியாக அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்னா 50-50 தான். சிவனும் சக்தியும் எப்படி 50-50யோ அது மாதிரி தான் ஒரு ஆணுடைய சக்தியும் பெண்ணுடைய சக்தியும் 50-50. அந்த 50-50ல் வந்து 49-51 ஆனாலும் அங்கே பிரச்சனைகள் வருது, 10-90 ஆனாலும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வருது. நிறைய வக்ர புத்திகள், ஒரு விஷயத்தை பற்றி கரெக்டாக இந்த விஷயம் இதுதான்னு சொல்லி நிறைய பேர் லேக் ஆஃப் நாலேஜ் இப்படி சொல்லிட்டு போகலாம். ஒரு விஷயத்தை பற்றி கரெக்டாக தெரியல, எல்லாரையும் தெரிஞ்சுக்கவும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஒரு விஷயத்த கரெக்டாக தெரியாத வரைக்கும் கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இதுதான் நடக்கிறது. அதே மாதிரி டூ மச் ஆஃப் ஈகோ. அதே மாதிரி நம்மளை விட்டு இது போயிடக்கூடாது, ஏன் லெட் இட் கோ, ஃப்ரீடம். ஒரு விஷயம் பிடிக்கலை இல்லை பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்கிறதுனா சட்டத்தை வந்துட்டு அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் மூலமாக ஒரே சட்டம் தான் அது குற்றவாளிக்கும் வந்து சம்டைம்ஸ் ஃபேவராக இருக்கும், இல்லை நிரபராதிக்கும் வந்து தன்னை நிரபராதின்னு காமிச்சிக்கிறதுக்கு அதே சட்டம் வந்து உதவுது. அந்த மாதிரி தான் இந்த விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.